World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்க. விசாகம் நமக்கு சொன்னோடனே நமக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வருது வைகாசி விசாகம், அதாவது முருகனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக முருகன் பிறந்தது கிருத்திகை நட்சத்திரம். ஸோ அந்த 6 உருவங்கள் 6 குழந்தைகள் ஒற்றை வடிவமாக, அதாவது பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா 6 குழந்தைய எடுத்து ஒரே உடம்பாக மாற்றினாங்க. ஓகேங்களா? அப்போ அவர் தேவைப்படும் போது 6 தலையாக 6 முகமாக மாறிய அவதாரம் நாள் தான் வந்து இந்த விசாக நட்சத்திரம். ஓகேங்களா? ஸோ வந்து 6 முகனை வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வந்து இந்த விசாக நட்சத்திரம். இப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒரு தலை நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவருக்கு 6 மூளை இருக்குது, 6 தலை இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ ஒரு தலையில் 6 பேர் சிந்திக்கிற அளவுக்கு ஆற்றலுடைய சக்தி யாருக்குன்னா இந்த விசாக நட்சத்திரங்களுக்கு உண்டுங்க. ஓகேங்களா? வீட்டினுடைய முற்றமாக, ஒருத்தர் காப்பாற்றக்கூடிய விஷயமாக, ஒரு நல்ல விஷயங்களை வந்து புடைத்து எடுக்கக்கூடிய முறமாக, நிறைய விஷயங்களை வந்து இவங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ விசாகம் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னாவே அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மேகமாக வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். முருகனுடைய அருள் மிகப்பெரிய அளவில் அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மெல்ல மெல்லமாக சுரண்டு கொண்டே இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆற்றலுடைய நட்சத்திரமாக இருக்கும். மேலும் விசாகம் சார்ந்த விஷயங்களை நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் எல்லாம் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.